ஹாய், நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். லவ் பண்ணுற பர்சனாக நீங்கள் உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேரேஜ் பண்ணாமல் அவர் மேரேஜ் பண்ணுற சொல்லிட்டு ரீசன் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் மேலே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது இப்போ விசாரிக்கும் போது ஒன்று அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோங்க, இல்லைனா உங்கள் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ல பட்சத்தில் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஐபிசி திருத்தம் செய்யப்பட்டு பிஎன்எஸ் செக்ஷன் 69 என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பட்சத்தில் அந்த ப்ராமிஸை அவங்க தவற விட்டால் 10 years வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களை யாருன்னா மேரேஜ் பண்ணுற சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு உங்களை சீட் பண்ணுறாங்க பட்சத்தில் இந்த செக்ஷனில் அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது.